Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல as already நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னது எடிட்டிங் அனிமேஷன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது ரிலேட் பண்ணி நான் இன்னைக்கு வந்து காஃப்கா ரிலேட்டடாக ஒரு பிபிடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் சம்திங். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்ன, மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, வை காஃப்கா வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ without any further delay, we will move on to our channel, our video. So before moving on to our video, if you are new to our channel or நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that each and every time whenever I am uploading any new videos you will get notifications, so that நீங்க வந்து எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், monolithic architecture அப்படின்னா என்னன்னா, we are having n number of controllers. user controller இருக்கு, then order controller இருக்கு, payment controller இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே தனித்தனியா இல்லாம I have stick together into a single project, and then in the whole எல்லாமே எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் சிங்கிள் டேட்டா பேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். ஸோ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா மோனோனாலே சிங்கிள். we are going to host all the components into a single project. that is what monolithic architecture. அப்போ மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசர் கண்ட்ரோலர்னு இங்கே இருந்துச்சு இல்லையா, இந்த யூசர் கண்ட்ரோலரை நான் தனியாக ஒரு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு தனி டேட்டா பேஸ் இருக்கு. தென் வந்து ஆர்டர் கண்ட்ரோலரை நான் ஆர்டர் சர்வீஸாக ஒரு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணி அதுக்கு தனியாக டேட்டா பேஸ் கொடுத்துருக்கேன். தென் பேமெண்ட்டுக்கும் பேமெண்ட் சர்வீஸ்ன்னு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் வந்து தனி டேட்டா பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மோனோலித்திக் அப்படிங்கும்போது ஆஸ் அ ஹோலாக நான் சிங்கிள் ப்ராஜெக்டாக பில்ட் பண்ணி எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் நான் ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். பட் மைக்ரோ சர்வீஸ்னா நான் எல்லாத்தையும் சிங்கிள் காம்பனண்ட்டாக டிவைட் பண்ணி சிங்கிள் சர்வீசஸாக சிங்கிள் ப்ராஜெக்டாக நான் பில்ட் பண்ணி எல்லா சர்வீஸ்க்கும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் தனியாக டேட்டா பேஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எதுக்காக, why we have moved from monolithic to microservice அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோடது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கும்போது ஸ்டார்ட் அப்ன்றதை தாண்டி நானே சும்மா டெவலப் பண்ண ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இனிஷியலி என்னோட அப்ளிகேஷன் பிடிச்சிருக்குன்னு ஒரு 5-6 பேர் ஒரு 10 பேர் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலி எல்லாமே ஒர்க் பர்ஃபெக்டா ஆகும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கம்மியா இருக்காங்க. ஓகேங்களா? இனிஷியலி ஒரு 1000 யூசர்ஸ் 10,000 யூசர்ஸ் அப்படிங்கும் போது என்னோட மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் நல்லாவே ஒர்க் ஆகும், பிகாஸ் த நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இஸ் லோ. இப்ப மைக்ரோ சர்வீசஸ் வர்றதுக்கு முன்னாடி மோனோலித்திக் எங்க வந்து லேக் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட வந்து யூசர்ஸ் வந்து ஒரு 1000லேருந்து 10,000 லேக் யூசர்ஸ் வராங்க. என்னோட பிஸ்னஸ் க்ரோ ஆக நம்பர் ஆஃப் யூசர்ஸும் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது என்னோட மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் நான் சேம் டேட்டா பேஸ் தான் வச்சுருக்கேன். சிங்கிள் டேட்டா பேஸுங்கும் போது என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் ஆகுது அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையும் ஒரு ப்ராஜெக்டாக, இப்போ யூசர் ஆர்டர் பேமெண்ட்னு எல்லாமே ஒரு ப்ராஜெக்டாக நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இந்த பேமெண்ட் கண்ட்ரோலர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இட் இஸ் ஃபெயில்டு. பேமெண்ட் கண்ட்ரோலர் காட் ஃபெயில்டு. அப்போ ஒரு ரிசோர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்னோட என்டையர் அப்ளிகேஷனும் வந்து என்னன்னா ஃபெயில். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ டிராஸ்டிக்காக எல்லாரும் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து என்னோட பேமெண்ட்டுக்கு மட்டும் ரிசோர்ஸஸ் அதிகமாக கொடுக்க மாட்டேன். மை அப்ளிகேஷன் ஹோலாக தான் நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ணணும். ஸோ ஈவன் தோ எனக்கு தெரியும் பேமெண்ட் மாடியூல் வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னா we must need to scale the entire application. அண்ட் தென் அனதர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேஞ்சஸ் வந்து எங்கேயோ ஒரு பக்கத்தில் பேமெண்ட் கண்ட்ரோலரில் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா it needs the deployment of the entire application, user controller, order controller, பேமெண்ட் கண்ட்ரோலர்னு எல்லாத்தையும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஆஸ் அ ஹோல் சிங்கிள் ப்ராஜெக்ட், ரைட்? அண்ட் தென் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நீங்கள் ஒரு மாடியூலில் ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹோல் அப்ளிகேஷனுமே ஃபெயில் ஆகிடும்.
ஓகேங்களா? These are all the issues whichever we have came across in the monolithic architecture. ஒரு இடத்துல ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும் என் ஹோல் அப்ளிகேஷனும் கிராஷ் ஆயிடும். That is the issue we are facing in the monolithic architecture. Then, so இதுக்கு பெட்டர் வே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஓகே நம்ம ஏன் வந்து எல்லாத்தையும் மோனாலித்திக்கா வந்து பண்ணணும், நான் ஏன் யூசர் கண்ட்ரோலரை யூசர் சர்வீஸா ஒரு ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணி ஆர்டர் சர்வீஸா கிரியேட் பண்ணி பேமெண்ட் சர்வீஸா கிரியேட் பண்ணக்கூடாது. தட் இஸ் அ பெட்டர் வே, ரைட்? ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது வி காட் சம் பெட்டர் வே. தட் இஸ் அ மைக்ரோசர்வீஸ். இப்ப மோனோலித்திக் அப்ளிகேஷன் இருக்கிறத நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அதுல வந்து யூசர் ஆர்டர் அண்ட் பேமெண்ட் இருந்தத நான் ஒவ்வொரு சர்வீஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒரு டேட்டா பேஸ் இண்டிபெண்டா கொடுத்துட்டேன். இப்ப வந்து இவங்க யாருமே டிபெண்ட் பண்ணல. சர்வீஸ் 1 வந்து சர்வீஸ் 2 டிபெண்ட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தனியா டேட்டா பேஸ் இருக்கு, இது ஒரு தனி அப்ளிகேஷன். சர்வீஸ் 2 தனி அப்ளிகேஷன், டேட்டா பேஸும் அதுக்கு தனியா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸோ மோனோலித்திக்ன்றது ஒரு என்டையர் அப்ளிகேஷன். அந்த என்டையர் அப்ளிகேஷனையும் நான் பார்ட்டா பிரிச்சு எந்தெந்த பார்ட்டுக்கு தேவையோ அந்தந்த பார்ட்டுக்கு நான் டேட்டா பேசஸும் கொடுத்துட்டேன். எல்லாமே இப்ப எப்படின்னா இண்டிபெண்டா இருக்கு. இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஆஃப் த திங்ஸ். ஓகேங்களா? இப்போ சரி, ஓகே, நான் மைக்ரோ சர்வீசஸ்ல இஷ்யூ வந்துச்சுன்னா நான் வந்து ரெசால்வ் பண்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். இதுல என்னன்னா, இப்போ ஒருவேளை பேமெண்ட் சர்வீஸ்ல எனக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஹோல் அப்ளிகேஷனையும் நான் ஸ்கேல் பண்ண வேணாம், பேமெண்ட் சர்வீஸ் மட்டும் ஸ்கேல் பண்ணா போதும். அண்ட் தென் வந்து பேமெண்ட்ல நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணா ஹோல் அப்ளிகேஷனையும் வந்து நான் டிப்ளாய் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இதுவே ஒரு இண்டிபெண்ட் அப்ளிகேஷனா இருக்குங்காட்டிக்கு நான் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ண வேணாம். ஸோ இட் இஸ் மேக்கிங் மை ஒர்க் வெரி ஈஸி. இப்ப யோசிங்களேன், நீங்க ஒரு ஹோல் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதே அதுல இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் நான் பிரிச்சு ஒரு குட்டி காம்பனண்டா நான் டிப்ளாய் பண்றேன்னா டைம் எல்லாமே வந்து எனக்கு சேவ் ஆகும். அண்ட் அனதர் ஒரு திங்க் என்ன அப்படின்னா, மைக்ரோ சர்வீசஸ் அப்படிங்கும்போது சர்வீஸ் ஒன் வந்து ஜாவால எழுதியிருக்காங்க, ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப சர்வீஸ் 2 சர்வீஸ் 3யும் வந்து ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இப்ப நான் வந்து ஜாவா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் ஜாவால கோட் பண்றேன். நீங்க வந்து பைத்தன் ஸ்பெஷலிஸ்ட்னா யூ கேன் கோட் சர்வீஸ் 2 இன் பைத்தன். ஸோ இது வந்து என்ன சொல்றது, டெக்னாலஜி இண்டிபெண்ட். ஒவ்வொரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸை டிபெண்ட் பண்ணிடல. ஸோ அந்த வயசுலயும் இண்டிபெண்ட்ல தான் இருக்கு. டேட்டா பேஸ் ஆல்சோ இண்டிபெண்டா தான் இருக்கு. ஒவ்வொரு சர்வீசஸ்க்கு ஒவ்வொரு டேட்டா பேஸ் வந்து இண்டிவிஜுவலா கொடுத்துறாங்க. ஸோ இன் தட் மேனர் ஆல்சோ இட் இஸ் இண்டிபெண்ட். தென் மைக்ரோ சர்வீஸ் எல்லா பிரச்சனையும் அப்ப நம்ம சால்வ் பண்ணிருச்சா அப்படின்னு கேக்குறோம். இப்ப ஒன்னு திங்க் பண்ணுங்க, இப்போ ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் நான் இண்டிபெண்டன்ட் டேட்டா பேஸ் இண்டிபெண்டன்ட் சர்வீஸ்னு கொடுத்துட்டேன். அப்ப தேர் ஷுட் பி சம்திங் லைக் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன். இப்ப யூசர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா யூசர் கண்ட்ரோலருக்கும் ஆர்டர் கண்ட்ரோலுக்கும் ஒரே அப்ளிகேஷன்ல இருக்கங்காட்டிக்கு தேர் இஸ் அ கனெக்ஷன். இப்ப நான் எல்லாமே தனித்தனியா பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நான் எப்படி இவங்க 2 பேர் கூடயும் கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ தேர் மைட் பி அ கம்யூனிகேஷன் இஷ்யூ. இதை நான் வந்து சரி பண்ணும் இல்லையா? ஏன்னா இது எல்லாமே தனித்தனி சர்வீசஸ். லெட்ஸ் கன்சிடர், இப்ப நீங்க வந்து பிளிப்கார்ட்ன்ற ஒரு தனி சர்வீஸ், அமேசான்ன்றது ஒரு தனி சர்வீஸ். இப்ப நீங்க வந்து பிளிப்கார்ட்ல த சேம் ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்கன்னா அது அமேசானுக்கு தெரியாது இல்லையா? பிகாஸ் தே ஆர் நாட் ஹேவிங் எனி இன்டர்லிங்க். அந்த மாதிரி மோனோலித்திக்ன்றது எல்லாமே வந்து லிங்கே ஆகாம இண்டிபெண்டா இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, யூசர் என்ன ஆர்டர் பிளேஸ் பண்றாங்கன்னு தெரியாது, ஆர்டர் பிளேஸ் பண்ணா பேமெண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ தேர் இஸ் த கம்யூனிகேஷன் இஷ்யூ. அப்ப மைக்ரோ சர்வீஸ் எல்லாமே சால்வ் பண்ணுச்சான்னு கேட்டா மோனோலித்திக்ல இருக்க ஸ்கேலிங் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுச்சு. ஆனா தேர் இஸ் ஒன் ப்ராப்ளம் அரைஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். அதுதான் என்னது? கம்யூனிகேஷன். ஸோ மைக்ரோ சர்வீசஸ் நிறைய ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணுச்சு, ஆனா ஒரு நியூ ப்ராப்ளம கிரியேட் பண்ணுச்சு. தட் ப்ராப்ளம் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 systems, 2 services. அப்ப ஒரு சர்வீஸ்க்கும் இன்னொரு சர்வீஸ்க்கும் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம்? வி ஆர் ஹேவிங் சம்திங் லைக் ஃபோன் கம்யூனிகேஷன் அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோன் கம்யூனிகேஷன்னா, இப்போ நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னா நீங்க கால் அட்டன் பண்ணி என்கிட்ட பேசினா மட்டும்தான் என்னால வேற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ண முடியும்.
கரெக்டா? ஸோ நான் கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். தட் இஸ் அ சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஏசின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணல அப்படின்னாலும் நான் மிச்சவங்க யாருக்குனாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் நாட் டிபெண்டிங் ஆன் யோர் மெசேஜ். ஆனா கால் பண்ணும்போது ஒன் வேல தான் போகும். இப்ப நீங்க கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அட்டென்ட் பண்ணாதான் என்னால வந்து இன்னொருத்தவங்களுக்கு கால் கனெக்ட் பண்றதுக்கு மர்ஜ் பண்றதுக்கு என்னன்னாலும் ஐ வாண்ட் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யோர் எண்ட். ஆர்எல்ஸ் வந்து அந்த அதுக்கு என்னால நீங்க கால் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா ஐ கேனாட் டூ எனி திங். ஐ நீட் டு வெயிட். So there is two communication between the microservices. ஒன்னு வந்து synchronous communication and another வந்து asynchronous communication. இப்ப synchronous communication அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா order service, payment service and then notificationம் வந்து synchronous communicationல இருக்கு. synchronousனா என்ன, ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் என்னால வேற எந்த வேலையுமே ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் synchronous communication. இப்ப கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் சர்வீஸ் என்ன பண்ணும், ஆர்டர் பிளேஸ் பண்ணதையும் பேமெண்ட் சர்வீஸை கால் பண்ணும். ஓகேங்களா? பேமெண்ட் சர்வீஸ் கால் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் சக்சஸ் ஆனதையும் என்ன பண்ணும்னா நோட்டிஃபிகேஷன் சர்வீஸை கால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து சர்வீஸ் எனக்கு ஓகே எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா இது எகெயின் வந்து ஆர்டர் சர்வீஸ் ப்ராசஸ் பண்ணும். விச் மீன்ஸ் நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் யூ வாண்டட் டு பிக் ஒன்ஸ் நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணி நம்ம கால் போட போறோம். ஓகேங்களா? ஸோ இன் தட் வே நான் உங்களுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ ஆர்டர் சர்வீஸ் இஸ் ஸ்டில் இன் த வெயிட்டிங் ஸ்டேஜ். பிகாஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணும், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட ஆர்டர் சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆகும். இல்லைன்னா இட் இஸ் அ சின்க்ரனஸ் கால், ரைட்? இட் நீட்ஸ் டு வெயிட் ஃபார் த அதர் சர்வீசஸ் டு ரெஸ்பாண்ட். இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு. வாட் இஃப் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் பிகம் அன்அவைலபிள்? இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த நோட்டிபிகேஷன் சர்வீஸ் வந்து அதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணதையும் பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணதையும் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் வந்து கால் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ ஒருவேளை நோட்டிபிகேஷன் சர்வீஸ் வந்து அவைலபிள்ல இல்ல அப்படின்னா பேமெண்ட் சர்வீஸும் வெயிட் பண்ணணும், ஆர்டர் சர்வீஸும் வெயிட் பண்ணணும். அதாவது நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். நான் வந்து என் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் கனெக்ட் பண்ணும். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துட்டாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் எடுக்கல. அவங்க வந்தாதான் நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா போத் ஆஃப் அஸ் நீட் டு வெயிட். பிகாஸ் வந்து ஏன்னா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ வி நீட் டு வெயிட். ஸோ சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் டு பி வெயிட்டிங் அண்ட் தென் வந்து இட் இஸ் டைட் கப்ளிங். அதாவது வந்து ஒன்று இன்னொன்று வந்து டைட்டா டிபெண்ட் பண்ணி இருக்கு. தென் வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் நான் என்ன சொல்றது, ஒரு சிஸ்டம் அவைலபிள்ல இல்லைன்னா நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ ஒரு சர்வீஸ் அவைலபிள் இல்லைன்னா தே நீட் டு வெயிட் ஃபார் மோர் தேன் டைம். ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகும், ஃபெயிலியர் ப்ரொபகேஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன். தென் ஏசின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆர்டர் சர்வீஸ் இருக்கு, பேமெண்ட் சர்வீஸ் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இருக்கு. இதுக்கு நடுவில் நான் வந்து காஃப்கான்ற ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணதையும் ஆர்டர் சர்வீஸ் டைரக்டா பேமெண்ட் சர்வீஸை கால் பண்ணல. இன்ஸ்டெட் நான் என்ன சொல்லிட்டேன்னா காஃப்கா கிட்ட என்னோட ஒர்க்கை கொடுத்துட்டேன். நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண விரும்பல, நான் உங்ககிட்ட என்னோட ஒர்க்கை கொடுத்துட்டேன். இட் இஸ் கிவிங் த ஆர்டர் கிரியேட்டட் ஈவன் டு த காஃப்கா. ஸோ காஃப்கா என்ன பண்ணும், பேமெண்ட் சர்வீஸ் வந்து எப்போ அவைலபிள்ல இருக்கோ அப்போ அது கிட்ட இருக்க மெசேஜை பேமெண்ட் சர்வீஸ்க்கு கொடுக்கும். அண்ட் தென் வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஆல்சோ வில் டேக் தட். Which means payment service whenever it is free to consume the event, then it can take. So the same event can be consumed by the multiple services independently. இப்போ என்னன்னா ஆர்டர் சர்வீஸ் வந்து காஃப்காக்கு அதோட ஈவெண்ட்டை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் சர்வீஸ் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் ஆஃப் த அதர் திங்ஸ். ஓகேங்களா? அது வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ண வேணாம், நான் மிச்ச கஸ்டமர்ஸ்க்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் காஃப்கா. ஏசின்க்ரனஸ் அப்படின்னா நான் ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, பண்ணாதீங்க, தட் இஸ் அப் டு யூ. பிஃபோர்
தட் இஸ் அப் டு யூ. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணாம வேற யாருக்கு வேணும்னாலும் நான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராசஸ் டு கம்ப்ளீட். நான் அதர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆர்டர் இதை பிளேஸ் பண்ண போயிடுவேன். ஸோ ஆர்டர் சர்வீஸ் இஸ் சம்திங் சென்டிங் தட் ஈவன் டு த காஃப்கா. அண்ட் காஃப்கா என்ன பண்ணும், பேமெண்ட் சர்வீஸ் என்னைக்கு அவைலபிளா இருக்கோ, எப்போ அவைலபிளா இருக்கோ அப்போ வந்து அதை கன்சியூம் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கும். then it will go to the notification service also. இப்ப இங்க ஒரு கொஸ்டின், என்னோட மோனோலித்திக்ல பேமெண்ட் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் மை ஹோல் திங் டு வெயிட். ஆனா இதுல நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னா அதர் சர்வீசஸ் வெயிட் பண்ணுமா இல்லையான்னு கேட்டா கிடையாது. இட் வில் ஒர்க் நார்மலி. ஸோ asynchronous கம்யூனிகேஷன்ல there is no need for waiting. அண்ட் ஒரு சர்வீஸ் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதான் நான் அடுத்து ப்ராசஸ் பண்ணுவேன்ற டைட் கப்ளிங் கிடையாது. இட் இஸ் அ லூஸ் கப்ளிங். ஸ்கேலபிலிட்டி இஸ் பெட்டர். ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுவேன்னு கிடையாது. பிகாஸ் நான் வந்து என்னோட ப்ராசஸிங்கை கொடுத்ததுக்கு அப்புறமா ஐ எம் நாட் கோயிங் டு வெயிட். ஸோ ஐ கேன் ப்ராசஸ் ஃபார் த மல்டிபிள் கஸ்டமர்ஸ். ஸோ தோஸ் ஆர் ஆல் த ஐ கேன் சே ஓவர்கம் ஆஃப் மைக்ரோசர்வீசஸ்ல இருந்து வந்த இஷ்யூஸ் காஃப்கா ஓவர்கம் பண்ணிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் யூ வாட் இஸ் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர், மைக்ரோசர்வீசஸ் அண்ட் வை வி நீட் த காஃப்கா. ஸோ என்ன மாதிரியான இஷ்யூவை மைக்ரோ சர்வீஸ் கொண்டு வந்துச்சுன்னா தட் இஸ் கம்யூனிகேஷன் இஷ்யூ. அதாவது உங்களுக்கு வந்து தேர் இஸ் அ டூ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஒன்று வந்து சின்க்ரனஸ் அண்ட் ஏசின்க்ரனஸ். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் நீட். நம்ம வந்து சின்க்ரனஸ் அண்ட் ஏசின்க்ரனஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். சின்க்ரனஸ் வந்து ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் த அதர் சர்வீஸ் டு ரெஸ்பாண்ட். ஏசின்க்ரனஸ் அப்படிங்கிறது நான் அதர் சர்வீஸ் ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண போறது கிடையாது. ஐ கேன் ப்ராசஸ் வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ. பிஃபோர் தட் நான் அது வந்து காஃப்காக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு நான் போயிடுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் த ஓவரால் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த காஃப்கா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.